தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, எமிதல்களை திறந்திரளும், எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளிவாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். மதி ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, மது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர். அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது, இருள் ஒழிய இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக, பரநின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்து அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக, வழுக்கும் தீமையை ஒழித்திடவே விழுமிய புத்தொளி விழிந்ததுவே. கடனை கொடையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகின்றார். உடைந்த குரலும் கண்ணீரும் துடைக்க பொருத்தலை கோரிடுவோம். மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் திண்ணமாய் நம்மை அவர் மீட்டிடுவார். பெற்ற தந்தைக்கும் ஆட்சிமையும், பிறந்த மகனுக்கு பேர் புகழும், உற்ற வாழ்த்து ஆவியாருக்கும் தெற்றன ஆகும் காலமெல்லாம். ஆமென். தெளி கூறல் மறைந்தவை எல்லாம் துலங்கி கூறுதே, கனவுகள் தூரம் ஓட வானின்று இயேசு தோன்றுவார். வந்தார் செம்மறி புருவை சும்மா என் கடன் தீர்க்கவே, சேர்ந்தெல்லோரும் கண்ணீர் விட்டு தாழ்ந்து கேட்போம் மன்னிப்பையே. உலகின் திவ்ய கர்த்தரே, அடிமை உன் தரித்தாரே, மனுவை மனு மீட்கவே தாம் படைத்தோரை காக்கவே. கற்போ நீரை தாய் வயிற்றில் வானருள் பூவந்திடவே, தானறியா ரகசியம் கண்ணி உதாரம் தாங்கிற்றே. நிர்மல மார்பகமாம் இயேசு தாய்மரியேன, மகனை கர்ப்பம் தரித்தால் கண்ணி உதரம் தாங்கிற்றே. தந்தை சர்வேசூரனுக்கும் அவரேக மகனுக்கும் புனித ஆவியாருக்கும் புகழ் எந்நாளும் ஆகட்டும். ஆமென். இறைவாக்கினர்களின் பாடல். சீயோன் மகளையாக மகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் தூளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். இதோ தாவீதின் குலத்தினின்று மகனில் தேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதைக் காண்பீர். அந்நாளில் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் அரசர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை யாவையும் அடக்கி ஆட்சி ஆளுவார். இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்ல பொய்யாக. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமி ஆளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர், மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லவ தேவன் என்பார். தம்முடைய தாவீதின் சிம்மாசனமேறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்த இஸ்ரேலின் அதிபர் எழுந்தருள்வார்.
அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவர் வரும் கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சபை மன்றாட்டு. மனிதரை படைத்து மீட்டருளிய இறைவா, என்றும் கன்னியான மரியின் திருவயிற்றில் உம்முடைய வார்த்தை மனிதராக திருவுளமானீர். எங்கள் மனித இயல்பை தமதாக்கி கொண்ட உம் திருமகன் தமது இறை இயல்பில் எங்களுக்கு பங்கு அளிப்பராக. உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். சிந்தனை. யூத குலத்தில் பிறந்த இறையேசுவின் தலைமுறை வரலாற்றை தந்தையாகிய ஆபிரகாமிலிருந்தே மத்தேயு தொடங்குகின்றார். இதன் நோக்கம் அவர் வாக்களிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த மூத்த சகோதரர் என்பதை வலியுறுத்தலாகும். இயேசு தாவீதின் மகன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். தாவீதை போன்ற பேரரசர் அவரது வாரிசாக வருவார் என்று முன்னோர் கண்ட கனவு. தியான பாடல். வானமே மகிழ்வாய், பூமியை பூரிப்படைவாய், மலைகளே ஆனந்தம் கொள்வீர். மலைகள் இன்பம் பொழிவதாக, குன்றுகள் நீதியை தருவதாக. ஏனெனில் வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களை மேல் நின்று நீதிமானை பனி போல் பெய்யுங்கள், மேகங்களும் நீதிமானை பொழிக. மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்க செய்க. ஆண்டவா, எங்களை நினைவு கூறும், உமது மீட்புடன் எம்மை காண வாரும். ஆண்டவா, எங்கள் மேல் கருணை காட்டி எம்மை ஈடேற்றும் சுவாமி. உலகாலும் செம்மறி புருவையே, பாலைவன பாறையினின்று சீயோன் மகளின் மலைக்கு அனுப்பிடும் சுவாமி. வல்லப கடவுளாகிய ஆண்டவரே, எம்மை விடுவிக்க வாரும். உம் திருமுகத்தை காட்டும், நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். மன்றாட்டுக்கள். அளவுக்கு அதிகமான ஆணவத்தில் நாங்கள் மிதக்கின்ற போது உமது கனிவையும் மனத்தாழ்மையும் எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசுவே. எங்கள் இழிவான செயல்கள் உம் நிபந்தனையற்ற அன்பை தடை செய்யும் போது உமது கனிவையும் மனத்தாழ்மையும் எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசுவே. பிறருடைய துன்பத்தை காண முடியாத அளவுக்கு சுயநலத்தில் வாழ்கின்ற போது உமது கனிவையும் மனத்தாழ்வையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நீர்தாமே இந்த திருவருகை காலத்தின் முக்கியமான நாட்களில் 16ஆம் நாளிலிருந்து எங்களுடைய மிகப்பெரிய ஆன்ம தயாரிப்பை நாங்கள் துவங்குகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த உமது ஆசீர்க்காகவும் அருளுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்கு தேவையான உமது பிறப்பு விழா எங்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டி வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். இறுதி மன்றாட்டு. இரக்கமிகு தந்தையே, ஏழ்மை நிலையில் பெத்லகேமில் உம் மகனை பிறக்கச் செய்ததில் உமது இரக்கமிகு அன்னையை எமக்கு வெளிப்படுத்தினீர். உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமது அன்பை உணர்ந்து அனைவர் பாலும் அக்கறை கொள்ள கற்றுத்தர வேண்டும் என்று உமது கனிவும் தாழ்மையும் உள்ள திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.